மதுமிதா மேடம் 31/3/1996 9:30 PM. மேடம் உங்களுக்கு வந்து சிம்ம ராசிங்க. மகம் நட்சத்திரம், சிம்ம ராசி. இப்போ 29 வயசு நடந்துட்டுருக்கு. லக்னம் வந்து விருச்சக லக்னம். உங்களுக்கு வந்து மார்ச் மாதம் வந்து என்ன நடக்குது? மார்ச் மாதம் வந்து சந்திர தசை நடந்துட்டுருக்குங்க. சந்திர தசையில் சந்திர புத்தி நடந்துகிட்ருக்கு. 27/10/2025 வரைக்கும் இருக்குங்க. இந்த சந்திரனை வந்து வளர்பிறை சந்திரனாக இருந்து லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கிறார். சந்திரன் திசையில் சந்திர புத்தி நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து உங்களுக்கு மார்ச் மாதம் நல்லபடியாக வந்து குழந்தை பிறந்துருங்க, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு 5ஆம் இடத்துல வந்து குழந்தைகள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சனி, கேது போன்ற கிரகங்கள் இருந்தாலும் இந்த கிரகங்களுக்கு வீடு கொடுத்த குரு வந்து ஆட்சியாக இருக்கின்றார். சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனாக லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தை வந்து நல்லபடியாக பிறக்கும், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து இப்போ இந்த 2.5 வருஷமாக வந்து உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து கடந்த 2.5 வருஷமாக சனி இருந்ததுனால அதுக்கு வந்து கண்டக சனி அப்படின்னு பேர். இந்த சனி ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. இந்த 28/3/2025 உங்களுக்கு வந்து சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்கும். அடுத்த 2.5 வருஷம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் குழந்தை பாக்கியம் வந்து நல்லபடியாக கிடச்சிருங்க. அதனால் வந்து உங்களுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. குழந்தை பாக்கியம் வந்து கிடைப்பதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். நன்றி மேடம், நன்றி. சரி, இப்போ வந்து நம்ம பைரவ வழிபாடு பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த அஷ்டமி அன்று மதுமிதா மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிடுங்க. சரி, இந்த பைரவருக்கு வந்து நம்ம வழிமாக வறுமை நீங்கும், பகைவர் தொல்லைகள் வந்து நீங்கும், அதாவது எதிரி தொல்லை வந்து நீங்கும், வியாபாரம் வந்து முன்னேற்றம் பெறும், தன லாபம் கிடைக்கும், நமக்கு பயம் நீங்கி மனசில் இருக்கக்கூடிய பயம்லாம் நீங்கி அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சாஸ்திர விதி இருக்கின்றது. அதாவது அஷ்டமி அன்று பைரவரை வந்து நாம் வணங்குவதன் மூலமாக நமக்கு வறுமை நீங்கும், எதிரி தொல்லைகள் நீங்கும், வியாபாரம் முன்னேற்றம் பெறும், தன லாபம் கிடைக்கும், மனதில் உள்ள பயம் நீங்கி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் அந்த தேய்பிரை அஷ்டமி அன்று பைரவருக்கு நாளை வந்து தேய்பிரை அஷ்டமி. பைரவருக்கு வந்து மிளகு கலந்த சாப்பாடு செய்து நைவேத்தியம் செய்வது நல்லது. சரி, இப்போ வந்து அந்த மாதிரி வந்து நம்ம பைரவரை வழிபாடு செஞ்சோம்னாக்க நமக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த பைரவருக்கு வந்து தேய்பிரை அஷ்டமி அன்று மிளகு கலந்த சாப்பாடு மற்றும் வடை நைவேத்தியமாக, அதாவது தேய்பிரை அஷ்டமி அன்று மிளகு கலந்த சாப்பாடு செய்து நைவேத்தியமாக வைத்து நீங்கள் பைரவருக்கு படைச்சிட்டு அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். அதே போல் நம்ம அனுமனுக்கு வந்து வடை மாலை போடுறோம்ல,